மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அரசாங்கம் மக்கள் தொகை பற்றிய கணக்கெடுப்பு நடத்தி தகவல்களை சேமிக்கும். இந்த கணக்கெடுப்பு மக்களோட வயது, பாலினம், கல்வியறிவு விகிதம் மற்றும் தொழில் போன்ற விவரங்களை பதிவு செய்யும். ஐக்கிய நாடுகள் சபையோட பரிந்துரையின்படி உலகின் பல்வேறு நாடுகள் ஒவ்வொரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளப்படுகின்றன. பாபிலோனில் தான் கிமு 3800 உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு டென்மார்க். இந்தியாவில் 1872ஆம் ஆண்டு முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1881 முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை, சமூக, பொருளாதார விவரங்களை விரிவாக அளிக்கும் ஆதாரமாக திகழுதான். உலக மக்கள் தொகை தினம் எப்போனா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் நாள் கொண்டாடப்படுறாங்க. இதன் மூலமாக உலக மக்கள் தொகை பிரச்சனைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருதான். ஐக்கிய நாடுகளோட வளர்ச்சி திட்ட அமைப்பு இதை 1989ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருது.